நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு தெரியும், நிறைய இடத்துல சிக்னல் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 108 வரும், வேகமாக வரும், எல்லா நபர்களும் வழி விட்டுருவோம். அதில் ஒரு சில நபர்கள் அந்த டிராஃபிக் ஜாம்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த 108 போனால் அதுக்கு பின்னாடியே அந்த வண்டி போகிற வேகத்தை விட அதிகமான வேகத்தில் பின்னாடியே போவாங்க. அப்படி ஒரு நபர் இன்றைக்கி கோயம்புத்தூரில் சிங்காநல்லூர் சிக்னலில் போகிறாரு. திடீர்னு அந்த வண்டி 108 முன்னாடி ஏதோ ஒரு வண்டி காரணமாக பிரேக் போடுறாங்க. பின்னாடி போன ஒரு நபர், காலேஜ் போகிற பையன், ஒரு 19 வயசு இருக்குதுன்னு நினைக்கிறேன், போய் அந்த வண்டியில் அடித்து கீழே விழுந்து வண்டியெல்லாம் நிறைய டேமேஜ். அந்த பையனுக்கு நெத்திலெல்லாம் நிறைய காயம். அதுக்கப்புறம் அதே 108 அவனை ஜிஹெச் கூட்டிகிட்டு போகிறாங்க. சரியா? அதனால் கொஞ்சம் பொறுமையாக போல். என்ன அவசரம்? அவசரமாக போய் என்ன தான் பண்ண போகிறோம்? ஒரு ஆஃபீஸ் போகிறோம், ஒரு காலேஜ் போகிறோம், ஸ்கூல் போகிறோம். திடீர்னு இப்படி ஒரு டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு, வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் லேட்டுன்னு என்ன தலையை எடுத்துகிட்டு போகிறாங்க? ஒன்றும் கிடையாது. அவ்வளோ அவசரமாக போய் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டோன்னா நமக்கு தான் கஷ்டம், நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள தான் கஷ்டப்படுவாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பத்திரமா போங்க. 2 வீலரில் போகிறவங்க குறிப்பாக 108 பின்னாடி கண்டிப்பாக போகவே போகாதீங்க. ஓகே, மைவி த்ரெட்ஸில் இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய டைம் சேவர் போன 10ஆம் தேதியிலேருந்து இந்த நாள் வரைக்கும் நிறையா நபர்கள் உங்கள் உறவினர்கள் நண்பர்கள்கிட்ட சொல்லி, மைவி த்ரெட்ஸ்னு இப்படி ஒன்று இருக்குது, நான் இதில் ஜாயின் பண்ணியிருக்கிறேன், டெய்லியும் இவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன், நீங்களும் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள க்ரௌண்ட் மெம்பரை ஜாயின் பண்ணி விட்ருப்பீங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு அந்த பெனிஃபிட் எல்லாமே கிடச்சிருக்கும். கமிஷன் கிடச்சிருக்கும், அந்த சீலிங் அமௌண்ட் கிடச்சிருக்கும், பின் வாலெட்டு, ப்ராடக்ட்டு எல்லாமே கிடச்சிருக்கும். பட் அந்த டைம் சேவர்ன்றது இன்னும் உங்கள் கைக்கு கிடைக்காம இருக்குது. அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா, இந்த மாதம் 10ஆம் தேதி அல்லது 11ஆம் தேதி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் இன்னும் ஒரு 3-4 நாள் டைம் இருக்குது. அதுக்குள்ளார உங்களுக்கு கீழே நீங்கள் முதல்ல க்ரௌனாக மாறி உங்களுக்கு கீழே க்ரௌனை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த டைம் சேவர் எடுக்கலாம். 2 ஸ்டார், 4 ஸ்டார், 8 ஸ்டார் எடுக்கலாம். யாரையுமே கொடுக்கல, நான் மட்டும்தான் க்ரௌன் மெம்பராக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் இன்னர் டபுள் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை எடுக்கலாம். தகுதி உடையவங்களுக்கு வாழ்த்துக்கள். இல்லாதவங்க உங்களுக்கு கீழே க்ரௌன் மெம்பரை ஜாயின் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யுங்க. அடுத்து இன்னும் சில நபர்களுடைய கோரிக்கை, தீபாவளி நாளன்று ஒரு நாள் மட்டும் ஒரு கேப்சாவில் ஃபுல் அமௌண்ட் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் சந்தோஷம்தான் வந்தாக்கல. ஏன்னா நிறைய நபர்கள் படத்துக்கு போவீங்க, வெளியில் கோயிலுக்கு போவீங்க, சொந்த பந்த வீட்டுக்கெலாம் போவீங்க. அன்றைக்கி இந்த கேப்சா உட்காந்து நான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அடிக்கணுமா? அன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. வந்தால் நானுமே சந்தோஷப்படுவேன். ஸோ இதுக்கெல்லாம் நிறுவனம் தான் முடிவு செய்யணும். எனக்கு தெரிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்பு 100% கிடையாது. வந்தால் அது ஒரு சந்தோஷமான விஷயந்தான். அது ஒரு எப்படி சொல்கிறது, எந்த நிறுவனமும் செய்யாத ஒரு விஷயம். பரவாயில்ல, மைவி த்ரெட்ஸ் தீபாவளிக்கு ஒரு நாளைக்கு மக்களுக்கு வேலையே செய்யாமல் அமௌண்ட் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி இருக்கும். ஓகே, பார்க்கலாம். இந்த செய்தி நிறுவனத்துக்கு தெரிஞ்சால் ஏதாச்சும் அந்த மாதிரி கன்சிடர் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். யாரும் எதிர்பார்க்க வேண்டாம், எதிர்பார்க்காம வந்தால் சந்தோஷப்படலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இன்னும் சில நபர்கள் அடிக்கடி டெய்லியும் செய்யக்கூடிய தவறுகள் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ் கோடு தப்பு. நிறைய பேர் பணம் போட்டு எனக்கு வரல அப்படின்னு மொட்டையாக சொல்கிறீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பணம் போட்டு வரலன்னா முதல்ல நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஐஎஃப்எஸ் கோடு கரெக்டாக, அது கரெக்டாக இருக்குதா? உங்கள் பேங்க் பாஸ்புக்கை என்ட்ரி போட்டு பாருங்கள். நிறைய பேர் ஃபோன்பே அல்லது ஜிபே இதெல்லாம் நான் போட்டு பார்த்தேன், எனக்கு பேலன்ஸ் காமிக்கலைன்னா நீங்கள் ஒரு 50 to 60 போட்டிருப்பீங்க. அதில் பிடித்தும் போக மீதி தொகை வந்திருக்கும். அது உங்களுக்கு கணக்கில் தெரியாது. பாஸ்புக்கை என்ட்ரி போட்டு பாருங்கள், அதில் நேமோடு வந்திருக்கும். ஏதாவது ஒரு மார்க்கெட் நேமில் கண்டிப்பாக வந்திருக்கும். வராமல் போகாது. உங்கள் செயல் சரியாக இருந்தால் மைவி த்ரெட்ஸ் 100% சரியாக இருக்கும். அதனால் உங்கள் டவுன்லைன் மக்களுக்கு யாராச்சும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ் கூட ஃபஸ்ட்டு செக் பண்ண சொல்லுங்கள். அடுத்தது பேங்க் பாஸ்புக்கை செக் பண்ண சொல்லுங்கள் அப்படின்றத சொல்லிக்கிறேன். அதே மாதிரி தீபாவளி வராதுக்கு முன்னாடியே சில பேர்த்துக்கு நிறைய பிரச்சனைலாம் வந்துருச்சு. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகிற பையன் ஒருத்தன் அந்த சின்ன ஊசி பட்டாசு இருக்கும் பார்த்தீங்களா, அதை வெடிச்சிட்டு இருந்துக்கிறான். திடீர்னு கொளுத்தி போட்டுக்கிறான், வெடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு போய் டக்குன்னு கையில் எடுத்துருக்கிறான், வெடித்து கையில் காயம். அதனால் இந்த குழந்தைங்க கையில் பட்டாசுலாம் கொடுக்குறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், நல்லது. சொல்கிற ஒரு அறிவுரையாக எத்தனை பேர் எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. எடுத்துக்கிட்டால் சந்தோஷம் அப்படின்றத
சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களே நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதிய நபர்கள் மைவி த்ரெட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, ஃபோன் நம்பர், மாவட்டத்தின் பெயர், பின்கோடு டிஸ்பிளேவில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃப்ரீயாக மைவி த்ரெட்ஸில் இணைத்து விடலாம். நல்ல ஒரு வாய்ப்பு. மைவி த்ரெட்ஸ் சரியாக பயன்படுத்துங்க. மீண்டும் நாளை ஒரு புதிய அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.